அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. சங்கை குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, நாம் எல்லாம் ஒரு புனிதமிக்க ரமலான் மாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரமலானுடைய மாதத்தைக்காக வேண்டி அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மாதத்திற்கு முன்பிலிருந்தே துஆ கேட்டாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான. யா அல்லாஹ், எங்களுக்கு ரஜபுடைய மாதத்திலும் பரக்கத் செய்வாயாக, ஷஅபானுடைய மாதத்திலும் பரக்கத் செய்வாயாக. முழுமையான முறையில் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அமல் செய்வதற்குண்டான தாக்கத்தையும் வல்லமையும் உடல் ஆரோக்கியத்தையும் மன தைரியத்தையும் தருவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மாதங்களுக்கு முன்பிலிருந்து துஆ செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான ரமலானுடைய மாதம் இன்னும் சில தினங்கள் நம்ம இடத்துல வர இருக்குது. இந்த ரமலானுடைய மாதத்தில் முழுமையான முறையில் அடைந்து அமல் செய்வதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு உங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்தார் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நீங்கள் ஆமீன் சொல்லிருங்க இன்ஷா அல்லாஹ். சங்கை குறித்தானவர்களே, இப்போ சில நபர்கள் நம்மகிட்ட கேட்குறாங்க, ரமலானுடைய மாதம் என்பது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைக்கிறதுங்கிறது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு கட்டாயமான அமல். இஸ்லாமிய கடமைகள் 5ங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இஸ்லாத்தின் கடமைகள் 5: 1வது கலிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜக்காத்து, 5வது ஹஜ் என்று நம்ம சின்ன பிள்ளையில மக்தப் மதரஸால மலரை குரல் அழகான முறையில் சொல்லியிருப்போம். அப்படிப்பட்ட அந்த 5 மாபெரும் முக்கியமான கடமைகளில் உண்டானதுதான் நோன்பு. அந்த நோன்புங்கிறது ரமலான் மாதம் மட்டும் ஃபர்லான கடமை. மற்ற நேரங்களில் நம்ம நோன்பு வச்சோம்னு சொன்னால் அது சுன்னத்தான் நோன்பா இருக்கும், நஃபிலா நோன்பா இருக்கலாம். ஆனால் ரமலானுடைய காலத்தில் அந்த 30 நாட்கள் நோன்பு நோக்கிறது நம்முடைய மீது கட்டாயமான கடமை. அப்படிப்பட்ட ரமலானுடைய நோன்பை இன்ஷா அல்லாஹ் நோற்பதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தரணும். அப்படி நோன்பினுடைய சட்டங்களை நம்ம இடத்துல கேட்கும் பொழுது முக்கியமான சட்டம், ரமலானுடைய நோன்பை ஒரு நோன்பை விட்டுட்டா அதை மற்ற காலங்களில் ரமலானுடைய நோன்பு ஒரு நோன்பு விட்டுட்டோம்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய கஷ்டம், எவ்வளோ பெரிய நமக்கு நஷ்டங்கிறது நமக்கு சாதாரணமான முறையில் தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ரமலானுடைய நோன்பு ஒரு நோன்பு விட்டுட்டு அது மற்ற காலங்களில் அதை கலாச்சிக்கலாம்னா அதற்குண்டான கூலி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ரிவாயத்தை பார்க்குறோம். ரஃபாஹு மன் அஃப்தர யௌமன் மின் ரமலான் மின் கைரி உதுரின். ரமலான் அல்லாத காலகட்டங்களில் ரமலானுடைய நோன்பு ஒரு நோன்பு விட்டதுக்காக வேண்டி நீங்கள் அதை வச்சிங்கன்னு சொன்னால், அப்படி வைக்கும் பொழுது எந்த ஒரு காரணமும் இல்லை, எந்த ஒரு உதிர், எந்த ஒரு தங்கடம், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் ரமலானுடைய ஒரு நோன்பு விட்டுட்டு மற்ற காலங்களில் உங்களுக்கு உடல் நோயோ எதுவுமே இல்லை, லம் யக்திஹி, நீங்கள் மற்ற காலங்களில் அதை வச்சால் நிறைவேற்றினாலும் சியாமு தஹர், இந்த ரமலானுடைய மாதத்தில் வச்சதற்குண்டான அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்காது. இது புகாரியில் அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அவங்க ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க. قال அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மன் அஃப்தர யௌமன் ஃபீ ரமலான முத்தஅம்மிதன். யார் ரமலானுடைய மாதத்தில் வேணுக்கும்னே நோன்பு விட்டுறாரு. இப்போ ஏதாவது ஒரு தங்கடம் அப்படின்னு நோன்பு விட்டுட்டா அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஆனால் வேணுக்கும்னே எல்லாருமே நோன்பு வைக்கிறாங்க, இவர் வேலை மட்டும் 3 வேளையும் மொட்டை கட்டுறது, அப்படி நொறுக்கி திங்கிறது, அப்படி சாப்பிட்றதும் சரி எல்லாம் சரி வேணுக்கும்னே நோன்பு விட்டாங்கன்னு சொன்னால் மின் கைரி இல்லத்தின், எந்த ஒரு தங்கடமும் இல்லை, ஆனால் வேணுக்குன்னு நோன்பு விடுறாருன்னா சும்மா கலா தூல தஹர், ரமலான் அல்லாத மற்ற காலங்களில் அந்த நோன்பு வைத்தாலும் சரி லம் யக்பல் மின்ஹு, அவரிடத்திலிருந்து அந்த நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதாக ஃபத்துல் பாரி புகாரினுடைய ஷரஹில் இந்த ஹதீஸை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. சங்கை குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு கொடுத்த வாய்ப்பு என்பது ரொம்ப சொற்பமான காலகட்டங்கள். யாருக்கு எந்த நிலையில் மூத்து வரும்னு தெரியாது. அல்லாஹ் இந்த ரமலான் நமக்கு முழுமையான முறையில் தரணும். வரக்கூடிய பல ரமலான்களை அனுபவித்து அதன் மூலியமாக நன்மையை பெறக்கூடிய நன்மக்களை அல்லாஹ் கேள் புரியணும். சங்கை குறித்த எப்படி ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி முழுமையான முறை இந்த நோன்பை நோக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு உங்களுக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களும் தாக்கத்தையும் ஆற்றலையும் அறிவையும் அதனுடைய வல்லமையும் அதனுடைய தன தைரியத்தையும் அல்லாஹ் தந்து அல்புரிவானாக. முழுவதுமாக இந்த ரமலானுடைய நோன்பை நோற்று அதற்குண்டான கூலியை அல்லாஹ்வே தன்னை கூலியாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய அந்த ரமலானுடைய நோன்பை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து அல்புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.